மக்களே பணப்பெட்டியை வந்து பாத்தீங்கன்னா சபரி அவர்கள் தூக்கிட்டாரு இல்ல வினோத் தூக்கிட்டாரா அப்படின்ற ஒரு ரூமர்ஸுமே போயிட்டு இருக்கு. யார் வந்து பணப்பெட்டியை தூக்கினா என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஹைப் இருக்கும், ஹைப் கூட தட்டி விடுங்க. அதாவது இந்த பணப்பெட்டி டாஸ்க்கை பொறுத்தளவு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் எதிர்பார்த்தது போன சீசன்ல இருந்த பெட்டி டாஸ்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் சிக்குவாங்க, விக்ரம் கூட வெளியில போயிட்டு ஏதாச்சும் எடுக்க முடியாம போகும். சப்போஸ் வினோத்துக்கு ஏதாச்சும் ஸ்கெட்சப் போடுவாங்க, இல்லை அரோராக்கா இருக்கட்டும், யாரோ ஒரு ஆள் எடுக்க போயிட்டு மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு ஜாக்லின் மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா எவிக்ட் ஆனாங்க அப்படின்னா ஒரு பூம் கிரியேட் ஆகும். ஏன்னா ரெட் கார்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் மிரண்டு போயிட்டோம். வேற லெவல்ல இருந்துச்சு, வேற லெவல் டிஆர்பியாவும் ஆச்சு. அதே மாதிரி இந்த பணப்பெட்டி டாஸ்க்கும் ட்விஸ்டடாவே இருக்கும். எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு கடைசியில் ஒரு ஆப்பை வச்சு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால என்ன பொறுத்தளவு இந்த பணப்பெட்டி டாஸ்க் வந்து மொக்கையா தான் போயிட்டு இருக்கு. இதை ஹைப்பை கிரியேட் பண்ணணும்னா யாராச்சும் ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி முந்தானத்தெல்லாம் வந்து மண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா வினோத் தான் எடுக்க போறாரு, அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா அவர் எடுக்கல. சபரி வந்து இந்த பணப்பெட்டியை வந்து எடுத்துட்டாரு, அவர் எடுத்துட்டு வெளியில போயிட்டு எவிக்ட் ஆகிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு டாஸ்க்குமே நடக்குது. அந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியை வந்து அவர் எடுக்கிறாரு அப்படின்னு நியூஸ் வருது. ஏன்னா அவரை பொறுத்தளவு டைட்டில் வின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியில இருக்கவங்க எல்லாம் வந்து ஓதி விட்டுருப்பாங்க. கண்டிப்பா ஆல்மோஸ்ட் வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்க, இவங்க தான் டைட்டில் வின் பண்ண போறாங்க, இவங்க தான் ஆல்மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரவராக இருக்கட்டும், டிஸ்கஸ் பண்ணும்போது யார் டைட்டில் வின் பண்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் எல்லாம் பண்றாங்க. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் டைட்டில் யார் வின் பண்ண மாட்டாங்களோ ஃபைனல் வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது. அதனால ஆல்மோஸ்ட் வந்து கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல புத்தி யோசிச்சு பணப்பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால என்னைய பொறுத்தளவு இப்ப லீஸ்ட் ஓட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்அஃபிஷியல்ல வந்து விக்ரம் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்காரு. அதுக்கு கீழே வந்து சாண்ட்ரா அவர்கள் இருக்காங்க. சாண்ட்ரா போட்டு வியானா போட்டு அடி அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வியானாவை பார்த்தாவே கடுப்பா இருக்கு. எதுக்கு இதெல்லாம் உள்ள விட்டாங்க, விஷயம் அதுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. இல்ல பிக் பாஸ் கழுவி ஊத்துறாரு அதை. எனக்கும் வாயில நல்லா வரும், நானும் கேட்டு விட்டு போயிடுவேன், கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பணப்பெட்டி டாஸ்க்ல வந்து யாராச்சும் ஒரு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாவே ட்விஸ்டடா இருக்கும். அதனால வந்து லீஸ்ட் ஓட்டை பார்க்கும்போது விக்ரம் இருக்காரு, அதுக்கு மேல சாண்ட்ரா இருக்காங்க, அதுக்கு மேல விக்ரம், அப்புறமேட்டு சபரி, அப்புறமேட்டு நம்ம அரோரா, அதுக்கப்புறமேட்டு செகண்ட் பொசிஷன் திவ்யா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து வினோத் அவர்கள் இருக்காரு. ஆல்மோஸ்ட் வினோத் அவர்களுக்கு தான் இப்போ வரைக்கும் டைட்டில் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. செகண்ட் வந்து திவ்யா தான் கண்டிப்பா வருவாங்க, மூணாவது அரோரா, நாலாவது தான் வந்து பாத்தீங்கன்னா சபரி வருவார். அதனால ஆல்மோஸ்ட் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, கொஞ்சம் யோசிச்சாரு அப்படின்னா கண்டிப்பாவே இந்த பணப்பெட்டி வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படியும் பாத்தீங்கன்னா அவர் தான் பணப்பெட்டியை வந்து தூக்கிட்டாரு, அதனால வந்து அவர் வெளியில போக போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால இந்த வாரம் வந்து மிட் வீக் எவிக்ஷன் எது இருக்குமா அப்படின்னா மேபி சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வெளியில போனா யார் போவா? நடிப்பு அரக்கி அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பிரசன் அவர்கள் உள்ள வரப்போறாரு. உள்ள வந்து தலையை வந்து சம்பவம் பண்ண போறாரு. என்ன மாதிரி சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து ரம்யா ஜோவும் அப்சராவும் உள்ள போறாங்க. அப்சரா வீட்டுக்குள்ள இருந்தப்பே எதுவுமே பண்ணவே இல்லடா, எதுக்குடா திரும்பி ரீஎன்ட்ரி எல்லாம் கூட்டிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கு. நம்ம எதிர்பார்க்கறது எல்லாம் யாரு அப்படின்னா பிரஜனை இறக்குங்க, ரீஎன்ட்ரி. நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி பார்வதியும் கமருதினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுங்க, ரெட் கார்டு கொடுத்தாலும் வேற லெவல் டிஆர்பியா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமா யோசிச்சு பண்ணுங்களா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு இருக்கு. அப்சரா இருக்கிறதுக்கு வேற யாராச்சும் கூட வந்து இறக்கலாம். கெமியா இருக்கட்டும், கெமி வந்து கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு பிளேயர்களை வந்து இறக்கும்போது வந்து நல்லாவே இருக்கும். இவனுங்க நம்ம எதிர்பாராம வந்து பாத்தீங்கன்னா அப்சரா இறக்குறாங்க. அதனால வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்ற முன்னாடியே அமைதியா தான் இருந்தாங்க, இப்பயும் வந்து சைலண்ட் மோட்ல தான் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. பிரசன்ட் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா ஆல்மோஸ்ட் வெளியில ஒரு பேட்டி ஒண்ணு பார்த்தேன். அவர் கொடுக்கும்போது வான் பண்றேன், யாரும் உள்ள இருக்கக்கூடாது, போயிருங்க, இல்லாட்டி என் கண்ணில் படாதீங்க அப்படின்ற லெவல்ல வந்து பேசினார். சப்போஸ் இப்போ வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வியானாட்டா வந்து ஒரு பிரச்சனை நடக்கும். கண்டிப்பா அண்ணன் பார்க்க பேப்பர் ரவுடி வேற அண்ணன், அதனால வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனையை பண்ணுவாரு. இந்த நேரத்துல வந்து பார்வதி கமருதீன் வேற என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு பிரஜனோட என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஃப்ரேம்ல இங்கிட்டு வந்து பிரஜன், இங்க பார்வதி அண்ட் கமருதீன், வீடு எப்படி இருக்கும்? அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னடா டிஆர்பி ரெட் கார்டுக்காக
அதுக்கு மேல ஒரு டிஆர்பி வந்து விஜய் டிவி வந்து பார்க்கலாம். நம்மளே நிறைய கண்டென்ட் ஐடியாலாம் விஜய் டிவி கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க எக்ஸிக்யூட் தான் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தை பொறுத்தளவு ரீயூனியன் வந்து எல்லாருமே வரப்போறாங்க. 2 வாரமும் வீட்டுக்குள்ளதான் இருக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் தான் நம்மளுக்குமே வந்திருக்கு. இந்த வீக்கெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவிக்ட் ஆகுது. அது வந்து சாண்ட்ரான்னு தான் சொல்றாங்க. இவங்க திடீர்னு வந்து சாண்ட்ராக்கு வந்து நிறைய விதத்துல காப்பாத்திருக்கேன். இந்த ரெட் கார்டு மேட்டர்ல பல பிரச்சனைகள் இப்ப போயிட்டு இருக்கு. இவங்களோட நடிப்புல தான் அப்படின்ற மாதிரி வெளியில வந்த சுபிக்ஷாலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த பேனிக் அட்டாக்னு சொல்லிட்டு எனக்கு விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியும். இவங்க அந்த இடத்துல அது பண்ணியிருக்க வேணாம், இவங்களை ஃபிக்ஸ்ன்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கமருதீன் நைட்டு இப்படி கிராஸ் பண்ணும்போது கூட கத்தியிருக்காங்க. நம்ம அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னங்க இவங்க பாவமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த காருக்குள்ள விழுந்த பிறகு அவங்களே ஒரு ஆக்டிங் எதுவும் கிரியேட் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கோணத்துல வந்து இந்த கேஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அதனால என்னைய பொறுத்தளவு கன்ஃபார்ம் வந்து எது வேணா நடக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணப்பெட்டியை யார் எடுத்திருந்தா நல்லா இருக்கும்? இப்ப சபரி எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது ஓகேவா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.